வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்துள்ளது. இதனிடையே தஞ்சாவூர், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. தஞ்சாவூர் சுற்றுவட்டாரத்தில் இரண்டாவது நாளாக இரவில் கனமழை பெய்தது. குறிப்பாக தஞ்சாவூர் நகர் பகுதி, திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி, ஒரத்தநாடு உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1 மணி நேரம் மழை பொழிந்தது. இதேபோன்று விருதுநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. பேராளி, சூலக்கரை, ரோசல்பட்டி, சின்ன மூப்பன்பட்டி, சின்ன வள்ளிக்குளம் உள்ளிட்ட இடங்களில் சுமார் 2 மணி நேரம் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலும் கனமழை பெய்தது. சிப்காட், மூங்கில் ஊரணி, கீழமேல்குடி, கீழப்பசலை, தயாபுரத்தில் மழை பொழிவை காண முடிந்தது. இரவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பொதுமக்கள் குளிர்ச்சியான சூழலை அனுபவித்தனர். வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. விசாகப்பட்டினத்திற்கு தெற்கு மற்றும் சென்னைக்கு கிழக்கே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வந்தது. இது கிழக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து நேற்று மாலை 5:30 மணியளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. விவசாயிகள் நேரடியாக விநியோகிக்கும் மிளகு மற்றும் உலர் திராட்சை மீது ஜிஎஸ்டி வரி விதிப்பதில்லை என்றும், செறிவூட்டப்பட்ட அரிசிக்கான வரியை 5% குறைப்பது என்றும் ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு செய்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் அனைத்து மாநில அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்புடன் சரக்கு மற்றும் சேவை வரிக்கான ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்றது. ஏற்கனவே பேக்கிங் செய்யப்படாத பாப்கார்னுக்கு 5% வரியும், பேக்கிங் செய்யப்பட்டு லேபிளிடப்பட்ட பாப்கார்னுக்கு 12% வரியும் விதிக்கப்பட்டு வருகிறது. இந்த பின்னணியில் கேரமல் எனும் இனிப்பு சேர்க்கப்படும் பாப்கார்னுக்கு 18% வரி விதிக்க ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு செய்தது. காப்பீடு மற்றும் சுகாதார காப்பீடு பிரீமியத்துக்கு கூடுதல் வரி விதிக்கும் திட்டம் தொடர்பாக முடிவெடுக்கப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் மருத்துவ செலவு சுமையை குறைக்க ஜீன் தெரப்பியான மரபணு சிகிச்சை மீதான 12% வரியை முழுவதும் நீக்குவது என்றும் முடிவு செய்யப்பட்டது. இதேபோல் பேட்டரி கார்கள் உள்ளிட்ட அனைத்து பயன்படுத்தப்பட்ட கார்களை விற்பனை செய்யும் போது விதிக்கப்படும் வரியை 12% இருந்து 18% உயர்த்த முடிவெடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் தனிப்பட்ட இருவர் தங்களுக்குள் பழைய கார் அல்லது பேட்டரி கார்களை விற்கும் போது ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படாது என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. வியாபாரிகள் வாங்கி விற்பனை செய்யும் போது ஜிஎஸ்டி உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் அபராதம் செலுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு விதிக்க திட்டமிடப்பட்டிருந்த வரி விதிப்பு தொடர்பாக முடிவெடுக்கப்படவில்லை. I clarify that no GST is payable on the penal charges levied and collected by banks and NBFCs from borrowers for non-compliance with loan terms. This will be very important for small businesses, so I repeat it. The Council has desired that we issue a clarification that no GST is payable on the penal charges levied and collected by banks and NBFCs from borrowers for non-compliance with terms. ஸ்விக்கி, சொமேட்டோ போன்ற உணவு டெலிவரி செய்யும் பணிகளுக்கு 5% வரி விதிக்க திட்டமிட்டிருந்த போதும் அது குறித்து முடிவெடுக்கப்படவில்லை. பெட்ரோல், டீசலை போல் விமான எரிபொருளை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வர மாநில அரசுகள் விரும்பாததால் அதில் முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை. விவசாயிகள் நேரடியாக விநியோகிக்கும் மிளகு மற்றும் உலர் திராட்சை மீது ஜிஎஸ்டி வரி விதிப்பதில்லை என்றும், செறிவூட்டப்பட்ட அரிசிக்கான வரியை 5% குறைப்பது என்றும் ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு செய்தது. A reduction in the rate of fortified rice kernels, which are classifiable under 1904, to 5%. That black pepper, whether fresh green black pepper or dried black pepper, and raisins, that is kishmish, when supplied by an agriculturist
is not liable to GST. இந்த கூட்டத்தில் பேசிய தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, பதிவு செய்யாத நபர்களுக்கு இணையவழி சேவைகள் வழங்கும் வகையில் சரியான மாநிலத்தை குறிப்பிடுவதை தெளிவுபடுத்துவதற்கான சுற்றறிக்கையை திறம்பட செயல்படுத்த மேலாண்மை தகவல் தரவு அறிக்கைகளை உருவாக்கி அனைத்து மாநிலங்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். ஜீன் தெரப்பி தொடர்பான முடிவுக்கும் அவர் ஆதரவு தெரிவித்தார்.